பரிசுத்த ஒரு நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஹல்லேலூயா. கிறிஸ்தவர்கள் இனியும் மௌனமாக இருப்பது நல்லதல்ல. ஆண்டவர் எதற்காக நம்மை அழைத்தாரோ அந்த அழைத்துக்கு உண்டான காரியங்களை மிக விரைவாய் செய்து முடிப்பது நல்லது. ஹல்லேலூயா. நமக்கு ஆண்டவர் நம்முடைய கிருபையை கொடுத்ததனுடைய காரியம் எல்லாவற்றையும் நாம் சகித்து முன்னேற வேண்டும். ஒரு ஆமென் சொல்லுவோமா? என்னை காப்பாற்றும் கடமை உமக்கையா, உந்தன் அடிமை நானையா, என்னை காப்பாற்றும் கடமை உமக்கையா. நிறைவான பரிசு நீதானையா, உன் நிழல்தானே நான் தங்கும் சொர்க்கமையா. நிறைவான பரிசு நீதானையா, உன் நிழல்தானே நான் தங்கும் சொர்க்கமையா. போர்வையால் என்னை மூடுமையா. ஏசையா ஏசையா, அன்பினால் என்னை மூடுமையா. வேதனையோ வேறு சோதனையோ எதுவுமே என்னை பிரிக்காதையா. வேதனையோ வேறு சோதனையோ எதுவுமே என்னை பிரிக்காதையா. போர்வையால் என்னை மூடுமையா. ஏசையா ஏசையா, அன்பினால் என்னை மூடுமையா. நல்ல பிதாவே, ரொம்ப ஒரு மூர்க்கத்தனமான ஒரு இக்கட்டான மனித மிருகங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒரு பொல்லாத காலத்தில் வந்திருக்கிற சுவாமி, அழைத்த நீரோ எங்களோடு இறுதி எங்களை இம்மட்டும் நடத்துவீர், இனியும் எங்களை நடத்துவீர். கர்த்தர் எல்லா தீங்குக்கும் படிய மக்களை விலக்கி காப்போம். ஒரே இரவியாக போல நம்ம ஜெபிக்கிறோம். என் தலை தண்ணீரும் எங்கள் கண்கள் கண்ணீருமானால் நல்லமாக இருக்கும். இந்த தேசத்திற்காக நாங்கள் பரிதபிக்கிறோம். ஆண்டவரே, ஒரு ஊழியத்துக்காக தங்களை அர்ப்பணித்து பல இடங்களில் ஆண்டவரே மிஷனரி பணியிலே ஊழியம் செய்கிறதான ஒரு ஊழியர்களை பாதுகாத்துக் கொள்ளுங்கள். காரணம் இல்லாமல் ஒரு தேவ மனிதனுடைய ஜீவனும் போகக்கூடாது. அழைத்த வேலையை முடிக்காமல் ஒரு பரிசுத்தவானுடைய ஜீவனும் இந்த மண்ணை விட்டு போகக்கூடாது. எத்தனையோ ஆண்டவரே கர்த்தருடைய மனுஷர்கள் சொந்த மனைவி பிள்ளைகளை விட்டு காடு மலை என்று பாராமல் ஆண்டவரே சரியான உணவு உடையின்றி தங்கள் ஜீவனையும் ஆண்டவரே உம்முடைய வார்த்தைக்கு நேராய் அர்ப்பணித்து ஊழிய களத்தில் நிற்கிறார்கள். இப்படிப்பட்டதான
உடைய ஊழியர்களுக்காக நாங்கள் ஆண்டவரை கண்ணீரோடு ஒரு சமூகத்தை நோக்கி பார்க்கிறோம். என் அன்பு சகோதரர்களை ஆண்டவரை நீங்கள் பாதுகாத்துக் கொள்ளுங்க. திறப்பின் வாசலில் அவர்களுக்காக நாங்கள் இருக்கிறோம், ஜெபிக்கிறோம். கர்த்தர் அவர்களை நினைவு கொண்டு ஆசீர்வதியும். ஆண்டவரே, உடைய சித்தம் இல்லாமல் உடைய ஊழியர்கள் மேலே ஒருவனுடைய கை படலாகாது. இப்படிப்பட்டதான கொடுமைகள் இந்த தேசத்திலே நடக்காதபடிக்கு பார்த்து கொள்ளுங்க. தொடர்ச்சியாக ஆண்டவரே எங்களுக்கு பலன் தாங்க. ஆண்டவரே, இந்த ஊழிய களத்திலே எங்களை நாங்கள் முழுமையாய் ஒப்பு கொடுத்து உடைய வாயின் வார்த்தையின்படியே நாங்கள் பல இடங்களிலே நாங்கள் கடந்து செல்லுகிறோம். அங்கே கர்த்தர் எங்களோடு கூட இருந்து எங்களை ஆசீர்வதித்து நடத்த வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆசீர்வதியும் வழி நடத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்தமுள்ள நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. நீங்கள் பார்த்துருப்பீங்க, நிறைய செய்தியை நீங்கள் கேட்டிருப்பீங்க. இனியும் நம்ம கால தாமதம் பண்ணுறது நல்லது கிடையாது. அல்லேலூயா. அதிகமாக தேவ சமூகத்திலே காத்திருந்து இந்த தேசத்தை ரட்சிப்புக்காக நம் திறப்பிலே கண்ணீரோடு ஜெபிப்பது மாத்திரமல்ல, புறப்பட்டு செல்வது அவசியம். ஒரு ஆமென் சொல்லுவோமா? பரிசுத்தமான நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஆவிக்குரியவர்களின் ஆரம்பம் என்ற தலைப்பிலே இந்த நாளிலே தேவனுடைய வார்த்தை கேட்போம். அப்போஸ்தலர்களுக்கு ஆண்டவர் ஊழியத்தை குறித்ததான சில பயிற்சிகளை அவருடைய ஊழிய நாட்களிலே கொடுத்திருந்தாலும், அவர் ஊழியத்தை முடித்து அவர்களை தனியே பரிசுத்த ஆவியானவருடைய பலத்தோடு அவர்களை தனியே விட்டுட்டு பரமேறுகிறார். அவர்களுடைய ஊழியத்தின் ஆரம்பம் தொடங்குகிறது. ஒரு ஆமென் சொல்லுவோமா? அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரத்திலே 1, 2, 3 ஆகிய வசனங்களை நீங்கள் வாசியுங்கள். சீசர்களுக்கு பரிசுத்த ஆவியினாலே இயேசு கிறிஸ்து கட்டளையிடுகிறார். இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த பிறகு பரிசுத்த ஆவியினாலே கட்டளை கொடுக்கிறார். கவனிங்கள், சில வார்த்தைகள் எல்லாம் நீங்கள் ரொம்ப கூர்ந்து கவனிக்கணும்ட்டு நான் உங்களை கேட்டுக்கொள்கிறேன். பரிசுத்த ஆவியினாலே கட்டளை கொடுக்கிறார். வாசிங்கள் தொடர்ச்சியாக. அவர் எடுத்துக்கொள்ளப்பட்ட நாள் வரைக்கும். இரண்டாவதாக அவங்களை பார்த்து சொல்றாரு, செய்யவும் உபதேசிக்கவும். சீசருடைய ஊழியம் ஆரம்பிக்குது. அதுக்கு முன்னாடி அப்போஸ்தலரிடத்தில் அவர் பேசுறாரு, செய்யவும் உபதேசிக்கவும். ஏன்னா இயேசு கிறிஸ்துவுக்கே ஊழியத்தில் பல எதிர்ப்புகள் வந்தது. அந்த எதிர்ப்புகள் எல்லாம் தாண்டி தான் பிதாவினுடைய சித்தத்தை நிறைவேற்றி அவர் முடித்தார். ஒரு ஆமென் சொல்லுவோமா? நம்ம எல்லாம் இயேசு கிறிஸ்துவை விட ஞானவான்கள் இல்லை. நம்மை அழைத்தவர் நம்மீது வைத்திருக்கிற நம்பிக்கை என்பதை காட்டிலும் அழைத்த அவர், அல்லேலூயா, சீசர்ல பார்த்து சொல்றாரு, செய்யவும் உபதேசிக்கவும். இது ரெண்டு தான் நம்முடைய வேலை. என்ன செய்யணும்னு முதல்ல தெரிஞ்சுக்கணும். என்ன வேணாலும் செய்யறது ஊழியம் ஆயிடாது. என்ன வேணாலும் செய்யறது ஊழியமாகாது. என்ன வேணாலும் பேசுறது உபதேசம் ஆயிடாது. என்ன பேசணும் அப்படின்றத முதல்ல பரிசுத்த ஆவியானவரிடத்தில் கற்றுக்கொள்ளணும். சில இடத்துல சீசர்கள் அவங்க ஆவியில வைராக்கியம் கொண்டு பேசுன இடத்துல எல்லாம் தர்க்கம் உண்டாச்சு, சண்டை வந்துச்சு. பரிசுத்த ஆவியில நிறைஞ்சி பேசின இடத்துல எல்லாம் ரட்சிப்பு வந்தது. எத்தனை பேருக்கு நான் சொல்றது புரியுது? பேதுரு பரிசுத்த ஆவியினாலே நிறைந்து பேசினார்.
3000 பேர் ஞானஸ்தானம் எடுத்தாங்க. அத்தனை பட்டணத்தில் அப்போஸ்தலனாகிய பவுல் தாவில வைராக்கியம் கொண்டு பேசினார். தர்க்கம் உண்டாச்சு. இப்போ நம்ம ஆவியில் நாம் வைராக்கியம் கொண்டு பேசும்போது தர்க்கம் வரும். பரிசுத்த ஆவியில் நிரம்பி பேசும்போது ரட்சிப்பு உண்டாகும். ஒரு ஆமென் சொல்லுவோமா? இப்போ செய்யவும் உபதேசிக்கவும் பரிசுத்த ஆவியானவரிடத்திலே நம்ம எல்லாரும் கற்றுக்கொள்ளணும். அல்லேலூயா. நீங்கள் ஒருவேளை இது வரைக்கும் உங்களை பற்றி ஜபமாக பண்ணியிருப்பீங்க, உங்கள் பிரச்சனைகளை ஜபமாக பண்ணியிருப்பீங்க. ஆனால் இனி அந்த ஜபத்தை பண்ணலாமா வேணாவா? அப்படிப்பட்ட ஜபம் இந்த கடைசி காலத்தில் தேவையான்னு பார்த்துக்குங்க. உங்கள் குழந்தை குட்டிங்களுக்காக, அவங்க படிப்புக்காக, உங்கள் தலைமுறைக்காக, உங்கள் நலனுக்காக ஜெபிக்கிறதெல்லாம் இந்த கடைசி காலத்தில் தேவையில்லைன்னு நான் நினைக்கிறேன். அல்லேலூயா. இப்போ இந்த கடைசி காலத்தில் கர்த்தரால் அழைக்கப்பட்ட நாம் எதை மையமாக வச்சு ஜெபிக்கலாம்? ஒன்று, உங்களால் தேவ சித்தம் நிறைவேறணும், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்படி இல்லைன்னா அவருடைய சித்தத்தை நிறைவேற்றுவதற்காக ஜெபம் பண்ணுங்க. ஒரு ஆமென் சொல்லுங்க. ஒன்று செய், இல்லை செய்கிறவங்களுக்கு வழி. இப்போ செய்யவும் உபதேசிக்கவும் அவங்களுக்கு ட்ரைனிங் கொடுக்குறாரு. ஆல்ரெடி 3.5 வருஷம் ட்ரைனிங்கில் இருந்தாங்க. இப்போவும் சீஷர்கள் மேலே அவருக்கு ஏதோ ஒரு குறைபாடு. மரித்து உயிர் தெழுந்து உடனே பரலோகம் போகாமல் ஒரு 40 நாள் அவங்களோடு கூட தன்னை உயிரோடு இருக்கிறவராக காண்பிக்கிறார். அவங்க கூட இருக்கிறாரு. 40 நாள் இருக்கிறாரு, அப்படியே போயிடல. 40 நாள் அவங்க கூட இருந்து அவங்கள கொஞ்சம் ஊழியத்துக்காக அவங்கள ரெடி பண்ணுறார். அப்போ முதல்ல அவர் என்ன சொல்கிறாருன்னா, செய்யவும் உபதேசிக்கவும். என்ன செய்யணும், எப்படி உபதேசம் பண்ணணும்? 3வது வசனத்தை வாசிங்க. அவர் பாடுபட்ட பின்பு 40 நாளளவும் அப்போஸ்தலருக்கு தரிசனமாகி தேவனுடைய ராஜ்யத்துக்குரியவைகளை கவனிங்க. ஊழியத்தில் நீங்கள் உங்களை ஒப்பு கொடுத்ததுனால தான் ஆவிக்குரியவர்களின் ஆரம்பம் அப்படின்ட்டு அந்த தலைப்பை நான் வச்சேன். 40 நாள் அப்போஸ்தலர்களுக்கு தரிசனமாகி தேவனுடைய ராஜ்யத்துக்குரியவர்களை குறித்து அப்போஸ்தலர்களோடு கூட கர்த்தர் பேசியிருந்தார். அப்போ நம்முடைய ஊழியத்துடைய முக்கியமான ஒரு மையம் என்று சொன்னால் தேவனுடைய ராஜ்யத்தை ஜனங்களுக்கு நாம் பிரசங்கிக்க வேண்டும். அல்லேலூயா. ஏன்னா இங்கே உள்ள ஜனங்களுக்கு பணம் சம்பாதிக்க அறிவு இருக்குது, தன்னை அழகாக வச்சுக்க அறிவு இருக்குது, வீட்டை விட்டு வெளியே கிளம்புனா எப்படி ஒன்றாலும் சுற்றி வீடு வந்து சேர்றதுக்கு அறிவு இருக்குது, நல்லா வாய் பேச அறிவு இருக்குது. அல்லேலூயா. சண்டை போட அறிவு இருக்குது, சண்டை வாங்க அறிவு இருக்குது. எல்லாத்துக்கும் இங்கே இருக்கிற மக்களுக்கு அறிவு இருக்குது. அறிவு தானியேல் தீர்க்க தரிசன புஸ்தகத்தில் எழுதியிருக்கிறபடி அறிவு பெருகிடுச்சு, அழிவு தொடங்கிடுச்சு. அதை கைப்பற்றி சொல்ல, அறிவும் பெருகிடுச்சு, அழிவும் தொடங்கிடுச்சு. நீ ஏற்க வேண்டியதை இழந்தாதான் இழுக்க வேண்டியதை இழுக்க முடியும். சொல்றது புரியுதா? எங்க சொல்லுங்க பார்க்கலாம். இப்ப நான் சொன்னதை ஒரு ஊழியக்காரை இழக்க வேண்டியது எல்லாம் இழந்தாதான் இழுக்க வேண்டியது எல்லாத்தையும் இழுக்க முடியும். பக்கத்திலேயே ரத்தமும் சதையுமா இருக்கிற பொண்டாட்டியை இழுக்க முடியல நிறைய பேரால. பிரசங்கிக்கிற என்னையும் சேர்த்து சொல்றேன். பெத்த புள்ளிங்களை இழுக்க முடியல. நாம் ஒரு வழியில் நடக்கிறோம், அது ஒரு வழியில் நடந்து நிற்குது. சொல்றது உண்மையா? அப்போ இழக்க வேண்டியதை இழக்கும் போது இழுக்கப்பட வேண்டியது எல்லாத்தையும் இழுத்திடலாம். 40 நாள் ஏன் இந்த அப்போஸ்தலர்களுக்கு தன்னை தரிசனமாக்கிறார்?
காரணம், இந்த அப்போஸ்தலர்கள் இயேசுவை பின்பற்றுகிறார்களே தவிர பரலோக ராஜ்யத்தினுடைய அறிவு இல்லாமல் பின்பற்றுகிறார்கள். அல்லேலூயா. பிதாவினுடைய சித்தம் இன்னதென்று அறியாமல் பின்பற்றுகிறார்கள். 3 வருஷம் அவர் வான்னு சொல்லிட்டாரு, வந்துட்டாங்க. ஆனால் ஏன் வந்தாங்க, எதுக்கு வந்தாங்க, எதுவுமே தெரியாது. அப்படியே அவர் கூடவே இருந்துட்டாங்க 3 வருஷம். இப்போ இயேசுவுக்கு அவர் வேலை முடிஞ்சிருச்சு. இப்போ அந்த வேலையை இவங்க கிட்ட கொடுக்குறாரு. எந்த நம்பிக்கையில் கொடுக்குறாரு? ஒன்றுமே தெரியல இவங்களுக்கு. பக்கத்தில் பார்த்து சொல்லு, உனக்கு ஒன்றுமே தெரியல, ஆனால் உங்ககிட்ட ஊழியத்தை கொடுக்குறாரு. நீ என்ன பண்ண போகிற? உனக்கு பணம் சம்பாதிக்கிற அறிவு இருக்குது, ஆத்துமா சம்பாதிக்கிற அறிவு இருக்கா? ஆனால் ஒன்று பண்ணுவோம், சம்பாரிச்சு ஆத்துமா ஒன்றா துரத்தி விட்ருவோமே தவிர நம்ம சம்பாரித்து உள்ளே சேர்க்க மாட்டோம். நமக்கு சேர்க்க தெரியாது, நம்ம அழிக்கிறவங்க. ஆமாவா இல்லையா? இப்போ நான் தியானித்தேன், இவர் அப்படியே பரலோகம் போயிட்டுருக்கலாமே. 40 நாள் மறுபடியும் மல்லு கட்டுறாரு இவங்க கூட. எதுக்காக மல்லு கட்டினுக்கிறாரு? இப்போ இவங்களுக்கு இயேசு கூட இருக்கிற சந்தோஷம்தான் இருக்குதே தவிர இயேசு போயிட்டா என்ன செய்யணுன்ற தெளிவு இல்லை. அவங்களுக்கு என்ன முதல்ல சொல்கிறாரு? தேவனுடைய ராஜ்யத்துக்குரியவைகளை அவங்களுக்கு சொல்லிக்கினுக்கிறாரு 40 நாள். எப்பா, தேவனுடைய ராஜ்யன்றது இப்படி இருக்கு. உலகம் தோன்றும் முன்னே கிறிஸ்துவுக்குள்ளாக நம்மை தமக்கு சுபிகார புத்திரராக கர்த்தர் நம்மை தெரிந்து கொண்டார். உங்களை எல்லாரும் உலகம் தோன்றும் முன்னே தெரிந்து கொண்டார். நீங்கள் பூமிக்குரியவர்கள் அல்ல, நீங்கள் வானத்துக்குரியவர்கள். அல்லேலூயா. உங்களுக்கு கைவேலை இல்லாத கட்டப்பட்ட நித்திய வீடு பிதாவினாலே அங்கே ரெடியாக இருக்கு. நீங்கள் அனித்தியமான உலக சந்தோஷத்தை, பாவ சந்தோஷத்தை விட்டுட்டு பரிசுத்தமான சந்தோஷத்துக்கு உங்களை ஒப்பு கொடுங்கப்பா. இந்த அழிஞ்சு போகிற உலகத்தை வெறுத்து அழிவில்லாத நித்தியத்தை தேடுங்க. அல்லேலூயா. தேவனுடைய ராஜ்யத்தை குறித்ததான ஒரு அறிவு அந்த சீஷர்கள் மைண்டுக்குள்ளே ஏற்றுறாரு. அதுக்கு 40 நாள் எடுத்துக்கினாரு டைம். நான் நினைக்கிறேன் இயேசு சந்தோஷமாக போனாரா ஒலிவ மலையிலேருந்து பரலோகத்துக்கு? ஏன்னா பிதாவினுடைய வேலைன்றது அறிவுக்கு, நம்மளுடைய ஆயுஷுக்கு அப்பாற்பட்ட ஒரு பெரிய ஒரு வேலை. அது இன்னும் கொஞ்சம் ஆழமாக சொல்ல போனால், ஒரு மனுஷனால் செய்ய முடியாத ஒரு வேலை தான் ஊழியம். அல்லேலூயா. ஒரு மாம்சத்தில் இருக்கிற மனுஷன் செஞ்சு முடிக்க முடியாது இந்த ஊழியத்தை. தேவனால் அழைக்கப்பட்ட ஆவிக்குரிய மனுஷன் மட்டும்தான் செய்ய முடியும். கைகளை உயர்த்தி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணு. அல்லேலூயா. உன் அழைப்பு சாதாரணமான அழைப்பு இல்லை, நீயும் சாதாரணமான ஆள் இல்லை. அல்லேலூயா. நம்ம அறிவு நம்மளை ஏதோ ஒரு விஷயத்தை தேட வச்சுன்னு இருக்குது. ஆனால் நம்ம அறிவை கொஞ்சம் நம்ம கண்ட்ரோலுக்குள்ளே கொண்டு வரணும். ஒரு ஆமேன்னு சொல்லுவோமா? அது சொல்லும், நாளைக்கு திங்கக்கிழமை எழுந்து வேலைக்கு ஓடுன்னு சொல்லும். 24 மணி நேரமாக வேலை செய்யுன்னு சொல்லுது நம்ம அறிவு. ஆனால் நமக்குள்ளே இருக்கிறவரோ, நீ எனக்காக கொஞ்சம் போ, எனக்காக கொஞ்சம் போப்பா, என் காரியமாக யாரை அனுப்புவேன்னு கேட்கும்போது நான் போகிறேன்ட்டு கையை தூக்கிறதுக்கு நீ கிறிஸ்தவங்களுக்கு தைரியம் இல்லை. அதுக்கு பதிலாக என்னை ஆசீர்வதின்னு சொல்லி ஜெபிச்சின்னு உட்காந்துக்குதுங்க சபை உள்ள. அவர் ஆசீர்வதிக்கிறவர் தான். ஆனால் உன்னை ஆசீர்வதிச்சே உன்னை பெரிய ஆளாக ஆக்கி வச்சணுன்றது பிளான் இல்லை அவருக்கு. உன்னை நல்லா வைக்கணும், உன் மூலமாக 4 நல்லது நடக்கணும். பக்கத்தில் கை பிடிச்சோடு, நீ நல்லா இருக்கணும், உன்னால் 4 பேர் நல்லா இருக்கணும். அப்படியே கை பிடிச்சோம். நீ நல்லா இருக்கிறியா? முதல்ல போதுன்ட்டு எப்பனா ஜெபம் பண்ணுறியா? எப்போ பார்த்தாலும் எந்த வாங்கின ஆசீர்வாதத்தெல்லாம் பொத்தலான பையில் போட்ட மாதிரியே போட்டு என்ன கொடுப்பீரோ அப்படி தான் ஜெபிச்சு நிற்கிறோம். தேவனுடைய ராஜ்யத்துக்குரியவைகளை அவர்களுடனே பேசி அநேக தெளிவான திருஷ்டாந்தங்களினாலே அவர்களுக்கு தம்மை உயிரோடு இருக்கிறவராக காண்பித்தார். கவனிங்க, முதல்ல அவங்களுக்கு தேவராஜ்யத்தை குறித்து ஒரு தெளிவுபடுத்துகிறாரு. 2வது, நான் உயிரோடு இருக்கிறேன் அப்படின்ற ஒரு அறிவையும் அவங்க மனசுக்குள்ள கொண்டு வரார். அல்லேலூயா. ஏன்னா சீசருடைய பிரசங்கமே
மரித்த இயேசு உயிர்த்தெழுந்தார். அதுதான் அல்லேலூயா. நாங்கள் உயிர்த்தெழுந்த கிறிஸ்துவை பிரசங்கிக்கிறோம். ஆமென். கிறிஸ்து உயிர்த்தெழாவிட்டால் எங்கள் பிரசங்கமும் விருதா. அப்ப இயேசு உயிர்த்தெழுந்து விட்டார் அப்படின்ற அந்த தெளிவை அவர்களுக்குள்ளே பதிய வைக்க 40 நாள் ஆச்சு. தேவனுடைய ராஜ்யத்துக்குரிய ரகசியங்களை அந்த கலிலேயர்கள் புரிந்து கொள்வதற்கு 40 நாள் டைம் எடுத்துக்கினார். இதெல்லாம் பண்ணி முடிச்சதோடு இல்லாம அல்லேலூயா 8வது வசனத்தில் நீங்க வாசிக்கும் போது இன்னொரு ஒரு விஷயத்தையும் சொல்லித்தராரு. பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது அப்போ பலன் அடைந்து அப்படின்ற ஒரு வார்த்தையை சீசர்களுக்கு சொல்றாரு. அப்போ இயேசு கிறிஸ்துவுக்கு இந்த சீசர்களை குறித்து இவங்க பலவீனமானவங்க அப்படின்ற ஒரு மைண்டு தான் வந்துக்குதே தவிர இவங்க பலன் அடைஞ்சிட்டாங்க அப்படின்ட்டு அவரால் ஏற்றுக்கொள்ள முடியல. அல்லேலூயா. 3 வருஷம் இயேசு கூட தான் இருந்தாங்க, இயேசு கூட தான் படுத்தாங்க, இயேசு கூட தான் வந்து ஊழிய பணியில இருந்தாங்க. இயேசுவை முகமுகமா பார்த்தவங்க தான், தொட்டவங்க தான், சிரிச்சவங்க தான், எல்லாத்தையும் அனுபவிச்சவங்க தான். ஆனா எதற்காக அழைக்கப்பட்டோ அந்த அறிவு இல்லாம இருந்தவங்க. விளங்குச்சா நான் சொல்றது? அப்ப இயேசு கிறிஸ்து பல காரியங்களை சொல்லி கடைசியா இவங்க கிட்ட என்ன சொல்றாரு? பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்க அப்பதான் பலன் அடைவீங்க. அப்ப அதுக்கு முன்னாடி இவங்க இந்த ஊழியத்துக்கு உண்டான பலசாலி, இந்த ஊழியத்துக்கு உண்டான திறமசாலி, இந்த ஊழியத்துக்கு உண்டான அறிவாளி, இந்த ஊழியத்துக்கு உண்டான தெளிவு உள்ளவங்க, இந்த ஊழியத்துக்கு உண்டான விசுவாசம் இருக்கு, இந்த ஊழியத்துக்கு உண்டான வரவும் இருக்கு, வல்லமை இருக்கு. எதுவுமே இயேசு கிறிஸ்துவுக்கு சாட்டிஸ்ஃபைட் ஆகல. அப்போ பலவீனமான ஒரு மனுஷனிடத்துல பலமான காரியத்தை கொடுத்துட்டு போறோமே. அல்லேலூயா. திடீர்னு ஒரு பரிசேயன் வந்து ஊழியத்தை கலைப்பான். திடீர்னு ஒரு யூதன் வந்து ஊழியம் செய்யும் போது அடிப்பான். திடீர்னு வந்து ஒரு ஆசாரியை கிளம்புவான், ஒரு வேத பாரகரை கிளம்புவான். உன்னை விட கல்வியில சிறந்தவனா, உன்னை விட எல்லாம் தெரிஞ்ச ஒரு மனுஷன் உனக்கு முன்பாக வந்து உன்னை கிராஸ் கொஸ்டின் கேட்பான். என்ன பதில் சொல்லுவேன்? ஏன்னா இயேசு கிறிஸ்து பிரசங்கம் பண்ணிக்கிட்டு இருக்கும் போதே நாங்கள் கேட்கிறோம், நீங்க எனக்கு பதில் சொல்லு. ராயனுக்கு வரி செலுத்துவது சரியா தவறான்ட்டு கேட்டவங்க. அல்லேலூயா. பிரசங்கம் போய்கிட்டு இருக்குது. ஒருத்தன் திடீர்னு ஒரு கேள்வி கேட்கிறான். அந்த இடத்துல சீசர்கள் இருந்தா சரியான பதில் கொடுத்துக்க மாட்டாங்க. இயேசு கிறிஸ்து சொன்னாரு, ராயனுடையது ராயனுக்கும் தேவனுடையது தேவனுக்கும் செலுத்து. இந்த தெளிவு, இந்த அறிவு, இந்த அனுபவம், இந்த முதிர்ச்சி சீசருக்கு இல்லையே. அதுக்காக தான் அவர் சொல்றாரு, பரிசுத்த ஆவி வரும்போது நீங்க முதல்ல பலன் அடைவீங்க. அல்லேலூயா. எத்தனையோ முறை சொல்லியிருக்கிறேன், பரிசுத்த ஆவியில பலப்படும் போது நீங்க உங்களை உணருங்க. இந்த தைய தக்கன்னு காலை தூக்குறது, கையை தூக்குறது, இந்த மாதிரி இந்த லெஃப்ட் ரைட்டு போறதெல்லாம் நிறுத்திடுங்க. இந்த பரிசுத்த ஆவியினுடைய பலன் வரும்போது நீங்க தேவனோடு கூட உறவாடுறது உங்களுக்கு புரியும். அல்லேலூயா. தேவன் பேசுறது உங்களுக்கு விளங்கும். தேவன் உங்களோடு கூட இடைப்பட்டு உங்களை என்ன காரியத்துக்காக உருவாக்குறாரு அது உங்களுக்கு புரியும். அல்லேலூயா. ஏதோ கண்மூடித்தனமா யாரோ கத்து கொடுத்தாங்கட்டு ஷபரபா ரபரபான்னு பேசுறதோனாலையோ, இந்த பேண்டை மொல்லமாக அடிக்கும் போது ஒரு ஆட்டம், வேகமாக அடிக்கும் போது ஒரு ஆட்டம் போடுறதுனாலையோ இங்கே ஒரு அறிவும் நமக்கு வராது. இப்போ இயேசு கிறிஸ்துவுக்கு இந்த சீசர்கள் மேலே போதுமான நம்பிக்கை வந்துச்சா? இல்லை, நம்பிக்கை வரல. 40 நாள் அவங்க கூட இருந்து தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து பேசுகிறாரு. தன்னை உயிரோடு இருக்கிறவரா வெளிப்படுத்தி காண்பிக்கிறாரு. செய்யவும் உபதேசிக்கவும் கற்றுக் கொடுக்கிறாரு. ஒரு சைடு ஜப ட்ரைனிங் நடக்குது, ஒரு பக்கம் உபதேச ட்ரைனிங் நடக்குது, ஒரு பக்கம் வரங்களை கொடுத்து வல்லமையை கொடுத்து அவங்க எப்படி அதை பண்ணுறாங்க, என்ன செய்கிறாங்க, எல்லாத்தையும் 40 நாள் கூடவே இருந்து பார்க்குறாரு. அவருக்கு திருப்தி இல்லை. அதனால் என்ன சொல்கிறார் 8ஆம் வசனத்தில், நீங்கள் பரிசுத்த ஆவிக்காக காத்திருங்க. அல்லேலூயா. பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலன் அடைவீங்க.
அப்போ உங்களுக்கு ஒரு புதிய ஞானம் வரும், ஒரு புது தைரியம் வரும், உங்க ஜெபம் மாறும், உங்க வார்த்தை மாறும், உங்களுடைய வாழ்க்கையே மாறும். ஆவியானவர் உங்களை கைட் பண்ண ஆரம்பிச்சிருவார். அல்லேலூயா. சத்திய ஆவியாகி அவர் உங்களிடத்தில் வரும்போது, வாசிங்க 16-13 வாசிங்க. ஐயா யோவான் சத்திய ஆவியாகிய அவர் வரும்போது, ஒரு ஆமென் சொல்லுவோமா? ஏன்னா 3 வருஷம் இயேசுவோடு கூட இருந்தாங்களே தவிர பரிசுத்த ஆவியோடு கூட சீசர்கள் இல்லை. அதனால இயேசுவோடு கூட இவங்களுக்கு இருக்கும்போது அவர் எங்கே போவார், என்ன பேசுவார், என்ன எல்லாமே இவங்களுக்கு ஒரு அளவுக்கு தெரிஞ்சா கூட இந்த பரிசுத்த ஆவியானவர் வந்தால் அவர் கூட எப்படி இருக்கணும்னு தெரியாது. அவர் வந்தால் அவருடைய போதனை எப்படி இருக்குன்னு தெரியாது. அவர் எப்படிலாம் நம்மளை நடத்துவார் தெரியாது. இயேசு கிறிஸ்துவுக்கு விரோதமாக ஒருவன் பாவம் செஞ்சால் அவனுடைய பாவம் இம்மையில் மன்னிக்கப்படும். ஒருவன் பரிசுத்த ஆவிக்கு விரோதமாய் பாவம் செய்தால் அவன் பாவம் இம்மையிலே மறுமையிலையும் மன்னிக்கப்படாது. இயேசு கிறிஸ்து தயவு பொருந்தியவராய், மன உருக்கம் உள்ளவராய் பூமிக்கு அவதார புருஷனாய் வந்தார். ஆனால் பரிசுத்த ஆவியானவர் அவர் நியாய தீர்ப்பை குறித்தும் ரட்சிப்பை குறித்தும் பாவத்தை குறித்தும் கண்டித்து உணர்த்த வந்தார். இவருடைய ஊழியம் வேற, இவருடைய ஊழியம் வேற. எவ்வளோ பாவம்னாலும் செஞ்சுட்டு இயேசுகிட்ட மன்னிப்பு கேட்டால் அவருடைய ரத்தம் நம்மளை மன்னிக்கும். ஆனால் இவருடைய ஆவி நம்மளை மன்னிக்காது, நம்மளை கண்டிக்கும், நம்மளை தண்டிக்கும். இங்க வேதம் சொல்லுகிறது, சத்திய ஆவியாகிய அவர் வரும்போது சகல சத்தியத்துக்குள்ள உங்களை நடத்துவார். டோன்ட் வரி. ராமன் சொல்லுவோமா? இங்க உட்காந்துருக்கிற எத்தனை பேர் சத்திய ஆவிக்காக உங்களை ஒப்பு கொடுத்துருக்கீங்க? சத்திய ஆவியானவர் நடத்துதலுக்காக எத்தனை பேர் ஒப்பு கொடுத்துருக்கிறீங்க? எத்தனை பேருக்கு தெரியும் சத்திய ஆவியானவருடைய நடத்துதல்? ராமன் சொல்லுவோமா? சத்திய ஆவியானவர் நமக்குள்ள வந்த நமக்குள்ள ஒரு புது தைரியம் வந்துடும். உயிரையும் பணைய வச்சு கர்த்தர் சொல்ற இடத்துல நம்ம நிற்போம். அல்லேலூயா. ஒருத்தன் காரணமே இல்லாம அடி வாங்கி செத்துட்டான். அவனுக்கு பொண்டாட்டி இல்லையா, பிள்ளைங்க இல்லையா, பெத்தவங்க இல்லையா, அவனுக்கு ஆசை பாசை இல்லையா, வாழ்க்கை இல்லையா. அல்லேலூயா. எங்கேயோ போய் கர்த்தருடைய வார்த்தையை சொல்லி ஒருத்தன் மரிச்சது உண்மையானால் அதே சம்பவம் இன்றைக்கு உனக்கும் எனக்கும் நடப்பது அதிக நிச்சயம். அல்லேலூயா. பொண்டாட்டியுடைய அழகுல மயங்கி வீழுற காலம் இது கிடையாது. பிள்ளைங்க சென்டிமெண்ட்டு, புருஷன் சென்டிமெண்ட்டு, சொந்தக்கார பந்தக்கார என்ன மெச்சிக்கணும் பணம் சேர்க்கறது, நல்ல நகையை மாட்டின்னு சுத்துறதுக்கு இது காலம் இல்லை. உண்மையான ஊழியம், உண்மையான அழைப்பு, உண்மையான ஆவிக்குரியவனானால் கடைசி காலத்தில் ஆவியானவருடைய நடத்துதலுக்கு நம்ம ஒப்பு கொடுத்து தான் வேண்டும். அல்லேலூயா. நாம வார்த்தையா இப்படி சொல்லிடலாம், நான் ஆண்டவருக்காக செத்தாலும் சாவுங்க, ஆனால் ஒரே ஒரு அடி உருட்டை கட்டிய மண்டை மேலே போட்டால் நீ அடுத்த வாரம் ஊழியத்துக்கு வருவியா? பக்கத்தில் கை பிடிச்சிட்டு இது வரைக்கும் ஒரு அடி ஒரு அடி ஒரு காயம் இல்லை உன் உடம்புல, அதனால் தோத்திரம் பண்ணின்னு சிரிச்சுக்கினே வந்துடுற. ஒரே அடி அடுத்த வாரம் கூப்பிட்டா வருவியா? உடனேயும் உன் பொண்டாட்டியை நினைப்பேன், தோத்திரம் ஆண்டவரே. ஏன்னா இன்னைக்கு பிரசங்கமே மாறிச்சு. முதல்ல குடும்பத்தை பாரு, அப்புறம் ஊழியத்தை பாரு. ஊழியத்தை ரெண்டாவது பாரு, முதல்ல குடும்பத்தை பாரு. நல்லது, குடும்பத்து மேல ரொம்ப அக்கறையா பேசுறாங்க, நல்லது. ஆனா அது கிடையாது நம்மளுடைய அழைப்பு. வசனம் சொல்லுகிறது, அவர் தம்முடைய சுயமாய் பேசாமல். ஒரு ஆமென் சொல்லுவோமா? பாருங்க, ஊழிய ட்ரைனிங் பாருங்க, ஊழிய ட்ரைனிங் கொடுக்கிறார். அவர் தம்முடைய சுயமாய் பேசாமல் தாம் கேள்விப்பட்டவைகள் யாவையும் சொல்லி வரப்போகிற காரியங்களை உங்களுக்கு அறிவிப்பார். அதுதான் ஊழியம். அல்லேலூயா. வரப்போகிற காரியங்களை நம்ம இப்பவே தெரிஞ்சு வச்சுக்கணும். இனி ஆண்டவர் என்னெல்லாம் செய்ய போறாருன்றதை இப்பவே நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். எதையும் சந்திக்க தேவனால் அழைக்கப்பட்டவன் நிற்பான். அல்லேலூயா. நாளைக்கு என்ன நடக்கும், ஆண்டவர் என்ன செய்வாருன்ட்டு இன்னைக்கு கர்த்தருடைய மனுஷன் தெரிஞ்சிருக்கணும். நிக்கதேம் என்ற ஒரு மனுஷன் கர்த்தரிடத்துல வரான். அவன் இஸ்ரவேலிலே ஆசாரியனா இருக்கிறான். முதிர் வயதுள்ள ஒரு ஊழியக்காரன், பரிசேயன். வாலிபனா இருந்து வயசான வரைக்கும் ஊழியத்தில் இருந்துட்டான், சபையில் இருந்துட்டான்.
ராத்திரி வேளையில இயேசுவின் இடத்துல ஒரு டவுட் கேட்க வரான். ஆண்டவரே, நீ தேவனிடத்திலிருந்து வந்த போதகர் என்று நான் அறிவேன். ஒருவனிடத்தில் தேவன் இராவிட்டால் இப்படிப்பட்ட அற்புதங்களை செய்ய மாட்டான். ஒரு அற்புதத்தினுடைய தெளிவுக்காக, ஒரு அடையாளத்தினுடைய வெளிப்பாடுக்காக வந்து நிற்கிற அந்த நிக்கதேமு கிட்ட ஆண்டவர் அவனுடைய கேள்விக்கு சம்பந்தம் இல்லாத ஒரு பதிலை சொல்றார். ஒருவன் ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டான். இந்த நிக்கதேமு கேட்டதோ அற்புதத்தை பற்றின ரகசியம். எப்படி செய்றீங்க? சேர பூசுறீங்க, குருடம் பார்க்குறான், சூம்பின கையை பிடிச்சி இப்படி பண்றீங்க, மறு கையை போல ஆச்சு, செவிடனை பார்த்து பேசுறீங்க, ஊமையும் பேசுறான், பிசாசு பிடிச்சவனை பார்த்து அதட்டுறீங்க, பிசாசு ஓடுது. ஹவு பாசிபிள்? இது எப்படி? ஒரு ஆசாரியை வந்து டவுட்டு கேட்குறான். அந்த டவுட்டுக்கு அவர் பதில் சொல்ல வேற ஒரு பதில் சொல்றாரு. ஒருவன் ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்திலே பிரவேசிக்க மாட்டான். நல்லா கவனமா கேளுங்க. முதிர் வயதுள்ள ஆசாரியை வந்து கேட்குறான். காலத்துக்கு ஏற்ற மாதிரி நம்ம யோசிக்க பழகிக்கணும். பக்கத்தில் கைப்பிடிச்சு சொல்லிக்க, காலத்துக்கு ஏற்ற மாதிரி கர்த்தர்கிட்ட பேசி பழகு. காலத்துக்கு ஏற்ற மாதிரி கர்த்தர்கிட்ட வா. காலத்துக்கு ஏற்ற மாதிரி சந்தேகத்தை கிளியர் பண்ணிக்க. அற்புதத்தை பத்தின ஒரு தெளிவு உனக்கு இப்ப தேவையா? அல்லேலூயா. ஆவிக்குரியவைகளை ஆவிக்குரியவைகளோடு சம்பந்தப்படுத்தி காண்பி. அதுக்கு தான் நீ ஆசாரியனா இருக்கணும். அல்லேலூயா. அற்புதத்தை பத்தி டவுட் கேட்க வந்திருக்கிற இன்னத்துக்கு ஒருவன் ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தை காண மாட்டான் என்று சொன்ன உடனே இவர் என்ன டக்குன்னு கேட்கிறாரு? ஒருவன் முதிர் வயது உள்ளவனா இருக்கையில் இரண்டாம் தரம் ஒரு முறை தாயின் கர்ப்பத்திலே போய் பிறக்க கூடுமோ? பார், அவர் இஸ்ரவேலில் ஆசாரியனாகிறாரு, முதிர் வயது உள்ள ஆசாரியனாகிறாரு, பரிசேயனாகிறாரு, யூதனா இருக்கிறாரு. ஆனா அனுபவத்தில் முதிர்ச்சியில கம்மியா இருக்கிறாரு. ராமன் சொல்லுவோமா? இஸ்ரவேலில் ஆசாரியனா இருக்கிற நீ இது கூட தெரிஞ்சுக்கலையா? நம்ம பாஷையில சொல்ல போனா எப்படி சொல்லலாம்? நீ ஒரு பாஸ்டர். எத்தனை வருஷமா பாஸ்டர் ஆகிற? 50 வருஷமா இருக்கிற. இந்த விஷயம் கூட நீ கர்த்தர்கிட்ட இருந்து பெற்றுக்காம நீ என்ன ஆசாரியா? வாசிங்க அந்த வசனத்தை, வாசியா. என்ன மாதிரியான, அதாவது ஒரு ஊழியத்தில் நிற்கிற நாம முதல்ல யாருன்னு தெரிஞ்சுக்காத பட்சத்தில் நம்ம ஊழியத்துக்கு சரியான ஆள் கிடையாது. 4 வாசிங்க. அதற்கு நிக்கதேமு, ஒரு மனுஷன் முதிர் வயது உள்ளவனா இருக்கையில் எப்படி பிறப்பான்? சத்திய ஆவியாகிய அவர் வரும்போது சத்தியத்துக்குள்ள நடத்துவார். ஒரு சத்தியத்தில் நிறைஞ்ச ஒரு ஆசாரிய இந்த மாதிரி ஒரு குறுக்கு முறுக்கான கேள்வி கேட்கலாமா? அவர் ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறவாவிட்டால் அப்படின்னு சொன்னார். இந்த மனுஷனுடைய புத்திக்கு ஏற்கனவே பிறந்தாச்சு, 2வது முறை வயிற்றுக்குள்ளே போய் பிறக்கலாமா? இந்த மாதிரியான லூசுங்க தான் இப்போ இருக்குது. பக்கத்தில் சொல்லு. இந்த மாதிரியான மென்டல் மாதிரி நாம் யோசிக்கிற வரைக்கும் தேவ ரகசியம் நமக்கு புரியாது. பாருங்க, 2வது தடவை போய் பிறக்கலாமா? யாருன்னா கேட்பாங்களா? இப்படி கேட்பாங்களா? அவர் என்ன பதில் சொல்கிறாரு மட்டும் பாருங்க. தொடர்ச்சியாக வாசிங்க. இயேசு பிரதியுத்தரமாக, ஒருவன் ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தை காண மாட்டான் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். அல்லேலூயா. அப்படியே சொல்லிக்கின்னு வந்தார். இப்போ வாசிங்க. அந்த இஸ்ரவேலிலே இஸ்ரவேலிலே போதகனாய் இருந்தும் இவைகளே அறியாதிருக்கிறாயா? அந்த இவைகளை அப்படின்னு சொல்லும்போது அவர் எதை மையமாக வச்சு பேசுகிறாரு? ஒரு ஆவிக்குரிய சத்தியத்தை அறியாமல் இருக்கிறாயா? அல்லேலூயா. நான் சொன்ன பிறப்பு இது மறு ஜென்ம பிறப்பு, இது ஆவிக்குரிய பிறப்பு, இது ரட்சிப்பின் வெளிப்பாடு. அல்லேலூயா. இது நித்தியத்தினுடைய முத்திரை. அல்லேலூயா. ஒரு இஸ்ரவேலிலே ஆசாரியனாய் வேலை பார்க்கிற நீ இதை தெரியாமல் இருப்பது பாவனை. இது தெரியலையா உனக்கு?
சீசர்களிடத்தில் அவர் சொல்ற ஒரு விஷயம் பாருங்க, வாசிங்க பார்க்கலாம். அப்போஸ்தலர் 1:6 வாசிங்கம்மா. அப்பொழுது கூடி வந்திருக்கிற இந்த கலிலேயர்கள் இயேசுவை நோக்கி, ஆண்டவரே, இக்காலத்திலா ராஜ்யத்தை இஸ்ரவேலுக்கு திரும்ப. நல்லா கவனமாக கேளுங்க ஐயா, கவனமாக கேளுங்க. நம்மளுடைய அறியாமையை தான், சில வேஸ்ட் மைண்ட் நமக்கு ஜாஸ்தி இருக்குது பாருங்க. முதிர் வயது உள்ள ஆசாரியனானாலும் சரி, ஊழியத்துக்கு இப்பதான் கிளம்புறன்ற வாலிபனானாலும் சரி, விஷயம் ஒன்று தான். அல்லேலூயா. சத்தியத்தை அறிகிற அறிவு, சத்திய ஆவியாகி அவர் வரும்போது அவர் நடத்துகிற நடத்துதலுக்கு ஏற்ற ஒரு வளர்ச்சி இல்லைன்னா இந்த மாதிரியான கேள்வியெல்லாம் நம்ம கேட்டுக்கணும் உட்காந்துருப்போம். பிறகு இங்கே கேட்குறாங்க, ஆண்டவரே, இக்காலத்தில் ராஜ்யத்தை இஸ்ரவேலுக்கு திரும்ப கொடுப்பீர் என்று கேட்டார்கள். அதற்கு அவர் உடனே நோஸ்கட் பண்ணிட்டார். ஆதீனத்தில் வைத்திருக்கிற காலங்களையும் வேலைகளையும் அறிகிறது. இது இப்போ உங்களுக்கு முக்கியமா? இது இப்போ உங்களுக்கு முக்கியமானு கேட்குறாரு. ராஜ்யத்தை யாருக்கு கொடுப்பீங்க? பார்வோனுக்கிட்ட கொடுப்பீங்களா? இஸ்ரவேலுக்கிட்ட கொடுப்பீங்களா? யாருக்கிட்ட கொடுத்தா உனக்கு என்னடா? உனக்கு என்ன? நான் எதுக்கு அழைச்சனோ அந்த அறிவை வளர்த்துக்க, அவ்வளோதான். அதை பற்றி என்கிட்ட பேசு. ஆண்டவரே, நான் அழைச்சிங்க, நான் என்ன பண்ணேன்? நான் யார்? பூமை. அல்லேலூயா. நான் யார்? நான் யாருன்ட்டு முதல்ல என் கூட பேசுங்க. என்னை எதற்காக அழைச்சிங்கன்னு பேசுங்க. என் அறிவு ஊழியத்துக்கு சரியானது தானா பேசுங்க. என்னால் இந்த ஊழியத்துக்கு ஏதாவது பிரயோஜனமாக இருக்கான்ட்டு என்கிட்ட பேசுங்க. என்ன இந்த ஊழியத்தில் நடத்துறதுக்கு உங்களுக்கு பிரியமானு பேசுங்க. இதெல்லாம் விட்டுட்டு ராஜ்யத்தை யாருக்கிட்ட கொடுப்பீங்க? நான் 2ஆம் தர எங்கள் அம்மா வயிற்றில் போய் பிறக்கணுமா? இந்த மாதிரியான கேள்வியெல்லாம் கேட்டுக்கின்னு முட்டுக்கட்டை போட்டு நிற்கிறது தான் நிறைய இருக்குது சபை உள்ள. எத்தனை வருஷம் ரட்சிக்கப்பட்ட? 20 வருஷம் ஆச்சு பாஸ்டர். இன்னொரு 20 வருஷம் உட்காந்துட்டு போறியா? 3 வருஷம் 4 வருஷத்துல ஒரு மனுஷன் இங்க சபையில ரெடி ஆயிடணும். அல்லேலூயா. அடுத்தது அவன் புறப்பட்டு போய் சீசர் ஆக்கணும். அப்படி நீ வளரலன்னா நீ குழந்தையா இருக்கிற. உனக்கு பால் ஊற்றணும். பக்கத்துல சொல்லு, பால் குச்சி நிற்கிறியா? சொல்லு, பால் குச்சி நிற்கிறியா? இந்த எப்படி வேணா பார்த்துக்க, குட்டி பால் வேணா வச்சு தோத்துறோம். அதுக்கு தான் லாக்கி. இன்னைக்கு தெளிவா ஒரு ஆத்மா கிட்ட வெளியே போய் தைரியமா பேசுறதுக்கு ஏதோ ஒரு கூட்டம் தான் இன்னைக்கு எழுபதே தவிர பல கூட்டம் போறவங்களையும் தடுத்து வச்சுக்குது. ஆண்டவன் சொல்றாரு, எப்பா நீங்க ரொம்ப வீக் ஆகிற, உன் மைண்டு வீக்கா இருக்குது, உன் தரிசனம் வீக்கா இருக்குது, உன் உடம்ப பார்க்குறேன், ஊழியத்துக்கு உதவ மாட்ட போலக்குது. நீ ஒரே ஒரு கல்லடி தோத்துறான், என்னையே வானான்னு சொல்லிடுவேன். அதாவது பேதுரு மாதிரி. யாரும் ஐயோ அதனால தெரியாதுங்க, எனக்கு சத்தியமாக தெரியாதுங்க, பார்த்ததே இல்லைங்க. நான் சொல்கிறேன் பாருங்க, உங்களை 2 நாள் ஜெயிலில் பிடிச்சி போட்டால் நீங்கள் இங்கே சொல்லுவீங்க. அம்மா சொல்லுவியாம்மா? பக்கத்தில் இருக்க நீ சொல்லுவியா? 2 நாள் ஜெயிலில் பிடிச்சி போட்டான் கத்தர் தான் தெய்வம்னு சொல்லுவியா? ஒரு பொம்பளை போலீஸ் வந்து லட்டியாலே 2 வாங்குச்சுன்னா சொல்லுவியான்னு கேட்குறேன். அந்த தைரியத்தை வளர்த்துக்கணும். ஊழியத்துக்கு அந்த தெளிவு வரட்டும். இனி ஊழிய களத்தில் எதையும் சந்திக்க நேரிடும். அல்லேலூயா. அடியும் வாங்க நேரிடும். அடி கொடுக்கறதுக்கும் கர்த்தர் நம்மளை திருப்புவா. திடீர்னு ஒரு யோசபாத்தா மாறுவோம் கர்த்தரை யுத்தம் பண்றதுக்கு. திடீர்னு நாமளே ஒரு தாவீதா எழுப்புவோம். அல்லேலூயா. ஏதோ ஒன்று நடக்கும் நம்ம மூலமா. கவனிங்க, இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் நடந்த பிறகு அந்த 8வது வசனத்தில் கடைசி லைன் வந்து என்ன சொல்றாரு சீசர்கிட்ட? கடைசி பரியந்தம் போதும், பூமியின் கடைசி பரியந்தமும் எனக்கு சாட்சியா இருப்பீங்க, பலன் அடைவீங்க, எனக்கு சாட்சியா இருப்பீங்க. இது நடுவில் நீங்க என்ன கேட்டாலும் நான் தாமதம் பண்ணுவேன். ஆனா பலன் கேளு, நான் சாட்சியா வாழணுன்ட்டு என்கிட்ட வா, 2 காரியத்தை உனக்கு நான் செய்வேன். இந்த சீசருக்கு என்னதான் பண்ணாங்கன்ட்டு பைபிளை புரட்டி அலசி ஆராய்ச்சி பண்ணி பார்த்தா, இவங்க குடும்பத்துக்காக ஜெபம் பண்ணலை. ஃபுல்லாக பார்த்தாச்சு. குடும்பத்துக்காக ஜெபம் பண்ணலை, குழந்தை குட்டிகளுக்காக ஜெபம் பண்ணல. ஐயோ இவ்வளோ பெரிய பிஸ்னஸ் விட்டு வந்துட்டோமே. இன்னைக்கு மீன் எவ்வளோம்மா? இன்னைக்கு மீன் எவ்வளோ?
அப்படி ஒன்றுக்குதா? என்னன்னு சொல்லலாம், வஞ்சர மீன், பெரிய மீன் சொல்லு. 700 ரூபாய். அன்னைக்கு பேதுரு வித்துருந்தா எவ்வளோ வித்திருப்பாரு? மீன் பிஸ்னஸ் பெரிய பிஸ்னஸ். அல்லேலூயா. ஆமாம், மீன் பிஸ்னஸில் பல வெரைட்டி இருக்குது. இந்த அயல் நாட்டுக்கு ஏற்றுமதி செய்கிற மீன் எல்லாம் இப்போ கோடி கணக்கில் மீன் இருக்கான். ஒரு மீன் 20 கோடின்றான். அது என்ன மீனுன்னே தெரில. அந்த மீன்லேருந்து மெடிசன் உருவாக்குறானா. அப்படின்னா பேதுருக்கிட்ட கேட்டால் நிறைய மெடிசன் உள்ள மீன் சொல்லுவார் நினைக்கிறேன். அப்போ பேதுரு செஞ்ச பிஸ்னஸ் சாதாரண பிஸ்னஸா? ஏதோ ஒரே ஒரு விஷயத்தை விட்டு வாமான்ட்டா அதை விட்டு வந்த குடும்பம் பிச்சை எடுக்குமே. ஆனால் பேதுரு ஒரே ஒரு வாட்டி சொன்னார், எல்லாத்தையும் விட்டு வந்தோமே எங்களுக்கு என்ன தருவீங்க? நியாயம்தான். மீன் பிஸ்னஸ்ன்னு சாதாரண பிஸ்னஸா? எப்போ எவ்வளோ பெரிய பிஸ்னஸ்ப்பா. வரலாறு சொல்லுது, பேதுரு ஒரு மீனவ சங்கத்தினுடைய தலைவன். ஏதோ ஒரு போட்டு விட்டுட்டு வரல, அவர் தான் மீனவ சங்கத்தினுடைய தலைவனா. அப்போ எத்தனை போட்டு வச்சிருந்திருப்பாரு? அல்லேலூயா. அப்போ எத்தனை பேர் வந்து அவங்கக்கிட்ட வேலை செஞ்சுருப்பாங்க? அந்திரேயா, யாக்கோபு, யோவான், பேதுரு, 4 பேர் சகோதரங்க. சாதாரண ஒரு குடும்பம் இல்லை. ஒரு நல்ல ஒரு ஐஸ்வர்யம் உள்ள நல்ல ஒரு வேலையில் இருக்கிற ஒரு மனுஷனை தான் கர்த்தர் கூப்பிட்டாரு. எல்லாத்தையும் விட்டுட்டு வந்துட்டாங்க. நாம் விட்டதில் ஒரு பெரிய விஷயம் இல்லை. இப்படிப்பட்ட ஒரு பெரிய ஒரு காரியத்தில் இருந்த மனுஷனுக்கிட்ட ஆண்டவர் இப்போ சொல்கிறாரு, நீ எனக்கு சாட்சி ஆகிரு. அல்லேலூயா. உன்னை நான் மனுஷனை பிடிக்கிறவன் ஆக்குவேன். எனக்கு சாட்சி ஆயிரு, உலகம் எங்க சாட்சி ஆயிரு. இன்னைக்கு நம்முடைய ஊழியம் எப்படிப்பட்ட ஊழியமா இருக்குதுன்னு பாருங்க. இயேசு கிறிஸ்து பாருங்க, அந்த சீசரிடத்துல பேசும்போது நான் தியானிச்சேன். ஒரு மன நிறைவா பேசல. இவங்க செய்வாங்களா செய்ய மாட்டாங்களா? இவங்க கிட்ட இந்த ஊழியத்தை கொடுக்கலாமா வேணாவா? இந்த ஊழியத்தை இவங்க உடைச்சிருவாங்களா கட்டுவாங்களா? அல்லேலூயா. ஏன்னா ஊழியன்றது கிரேக்கனுக்கு கிரேக்கனா பேசணும், யூதனுக்கு யூதனா பேசணும், சமாரியனுக்கு சமாரியனா இறங்கி பேசணும். ஒரு மேதாவி வருவான், ஞானவானுக்கு ஞானவானை போல பதில் சொல்லணும். ஒரு முட்டாளுக்கு முட்டாள் மாதிரி பதில் சொல்லணும், அவனுக்கு புரிகிற மாதிரி சொல்லணும். ஏன்னா இயேசு கிறிஸ்துவுக்கு ஞானமான மனுஷங்கிட்ட பேசுறதுக்கும் பிரசங்கம் இருக்கு. ஒன்றுமே தெரியாத நாட்டு பர்த்தாங்கிட்ட அதுவும் அந்த காக்காவை பாரு, இந்த காட்டு புஷ்பத்தை பாருன்னு சொல்லி பிரசங்கம் பண்ணுறதுக்கு பிரசங்கமும் இருக்கு. அந்த மாதிரியான ஒரு கிளாரிட்டி, அப்படிப்பட்டதான ஒரு தெளிவுள்ள ஒரு ஊழியக்காரர் அவருக்கு தேவை. பக்கத்தில் கை போட்டு சொல்லு, நீ சரியா இருப்பியா? நீ சரியா இருப்பியா? நம்ம ஊழிய களத்தில் வந்துட்டோம். ஊழியம் எப்படி செய்யணும், செய்யவும் உபதேசிக்கவும் நமக்கு ஒரு தெளிவு வேணும். நம்ம வேலையெல்லாம் தெளிவாக செய்வோம், குடும்பத்தில் கரெக்டாக நடத்துவோம், சமுதாயத்தில் எல்லாரிடத்துல தெளிவாக பழகி போய் வர நமக்கு அறிவு இருக்குது. ஆனால் ஒரு ஊழியத்தில் என்ன உபதேசம் பண்ணணும், எப்படி செய்யணும், என்ன எல்லாத்தையும் நீங்கள் கர்த்தர்கிட்ட கற்றுக்கொள்ளணும். நான் சொல்கிறேன் பாருங்கள், நீங்கள் ஒரு குடும்பத்துக்கு பொறுப்பாளி, உங்களுக்குன்னு ஒரு அடையாளம் இருக்குது, உங்களை நம்பி 2-3 பிள்ளைங்க இருக்கிறாங்க, ஒரு கடமை இருக்குது உங்களுக்கு. ஆனால் இந்த மாதிரியான பொறுப்பில் இருக்கிற உங்களை ஏன் கர்த்தர் அழைச்சாரு சிந்திக்க. அல்லேலூயா. அடுப்பாங்கரையிலேயே வெந்துக்கின்னு இருக்கிற என்னையும் அழைச்சாரு. வேதாகமத்தில் ஆவணான்னு தெரியாது என்னையும் அழைச்சாரு. அப்போ நினச்சிக்கிங்க, ஏதோ உங்களை குறித்து கர்த்தருக்கு ஒரு தெளிவு இருக்கு, என்னவோ உங்களை பற்றி அவருக்கு ஒரு நம்பிக்கை இருக்கு. நீங்க சரியா உங்களை உணர்ந்தா உங்களை சரியா நடத்த அவர் இறங்குவார். அல்லேலூயா, அல்லேலூயா. வரப்போற நாட்கள்ல உங்களுடைய ஜெபம் வித்தியாசமா இருக்கட்டும், உங்க தியானம் வித்தியாசமா இருக்கட்டும், உங்க உபதேசம் வித்தியாசமா இருக்கட்டும். சுயமா பேசுற ஜெபத்தை விடுங்க. நான் சுயமாய் பேசாமல் நான் பேச வேண்டியது, உபதேசிக்க வேண்டியது இன்னதென்று என்னை அனுப்பின பிதா எனக்கு கட்டளையிட்டு இருக்கிறார். அப்படின்னா சுயமா பேசுறதுக்கு, சுயமான ஜெபம் செய்வதற்கு, சுயமான ஊழியம் செய்வதற்கு, சுயமாய் சொத்து சேர்த்துவதற்கு இது காலம் இல்லை. இது கர்த்தருடைய ராஜ்யத்தை கட்ட வேண்டிய காலம், கர்த்தருடைய ராஜ்யத்தை குறித்து பேச வேண்டிய காலம், சிறையிருப்பில் இருக்கிற ஆத்துமாக்களை விடுவிக்க வேண்டிய காலம். அரசாங்கத்தை எதிர்க்க நேரிடும், சில அதிகாரிகளை எதிர்க்க நேரிடும், சில ரவுடிகளை எதிர்க்க நேரிடும். அல்லேலூயா. சில பொல்லாத மனுஷர்களை சந்திக்க நேரிடும். ஆனால் தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து பிரசங்கிக்க வேண்டிய காலம் இது.
இது ஒரு பாவி செய்ய முடியாது, ஒரு படிப்பாளி செய்ய முடியாது, ஒரு பெரிய பிசினஸ்மேன் செய்ய முடியாது. பக்கத்துல கையை போட்டு சொல்லு, கர்த்தர் நம்புற நீ தான் செய்யணும். உன்னை விட்டா, ஏன்னா உன்னைதான் உருவாக்குறார். அந்த சிலுவையில் மறிக்க நீ தான் சரியான ஆளு. இந்த பாவத்தினுடைய பூர ஒட்டிக்க நீ தான் சரியான ஆளு. உலகமே பாவம் என்ற வியாதியில மூழ்கிடுச்சு. தெளிவாகி இருக்கிற பைத்தியங்க எல்லாத்தையும் கிளியர் பண்ணக்கூடிய ஒரு காரியத்தில் கர்த்தர் நம்ம எழுப்பி இருக்கிறார். ஒரு ஆமென் சொல்லுங்க. எத்தனை பேர் இதில் தோக்க போறீங்க, எத்தனை பேர் ஜெயிக்க போறீங்கன்னு தெரியல. நான் இன்னைக்கு வேதனையோடு தேவ சமூகத்தில் நான் என்னை பற்றி சொல்கிற விஷயம், ஆண்டவரே எனக்கு நீங்கள் இன்னும் பலன் கொடுப்பீங்கன்னா ஏதோ ஒரு இடத்துல எங்கேயோ ஒரு இடத்துல உமக்கு சாட்சியாக மறிச்சு இருப்பேனே தவிர எனக்குன்னு நான் எதையும் சேர்த்து வச்சுக்க மாட்டேன். அல்லேலூயா. எனக்கு கொடுத்திருக்கிற இந்த காலத்தில், எனக்கு கொடுத்திருக்கிற இந்த பலத்தோடு தேவனுடைய ராஜ்யத்துக்கென்று எதையாகிற ஒன்று செய்வேன். என்னை நம்புங்கப்பான்னு சொல்லியிருக்கிறேன். அல்லேலூயா. இல்லைங்க ராபாலா ஷிகாதலா தியாங்கரே. அல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இனி எனக்கு ஒரு காலம் இருக்குமானால் அது என் ஆண்டவருடைய ராஜ்யத்தை கட்டுவதற்கு நான் செலவு செய்வேன். ஆமென் சொல்லுவோமா? எல்லாரும் கரங்களை உயர்த்தி நில்லுங்க. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கிறிஸ்தவங்க பாருங்க, ஒரு விஷயத்தை நீங்க தெளிவாக புரிஞ்சுக்கணும். ஒரு அரசாங்கம் நமக்கு சப்போர்ட் பண்ணணும்னு நினைக்காதீங்க. நம்மளை சார்ந்தவங்க நமக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க நினைக்காதீங்க. ஒரு ஊழியக்காரன் நடு ரோட்ல தரன்னு ஒரு போலீஸுக்காரன் அப்படியே இழுத்துன்னு போய் போடுறான். பப்ளிக்கு ஒரு அரசாங்க அதிகாரிக்கு முன்னாடி ஒரு தேவ மனுஷனை அடிச்சு கொள்ளுது. ஒரு நீதிமான் மறிக்கிறான். ஊரே வேடிக்கை பார்க்குது. இந்த கடைசி காலத்திலே மத்தேயு 24ஆம் அதிகாரத்திலே பஞ்சங்களும் கொள்ளை நோய்களும் ஜனங்களுக்கு விரோதமாய் ஜனங்கள் எழும்புவார்கள். ராஜ்யத்துக்கு விரோதமாய் ராஜ்யம் எழும்பும். அநேகரை ஒருவருக்கொருவர் காட்டிக் கொடுத்து ஒருவருக்கு ஒருவர் பகைப்பார்கள். அக்கிரமம் மிக ஆவதினாலே அநேகருடைய அன்பு தணிந்து போகும். முடிந்து பரியந்தம் நிலைத்து நிற்பவனை ரட்சிக்கப்படுவான் என்று சொன்ன வார்த்தைகள் அனைத்தும் நிறைவேறி கொண்டிருக்கிற ஒரு காலம். ஆலோசனை சங்கத்திலே உங்களை ஒப்புக் கொடுப்பார்கள், கொலை செய்வார்கள். முடிவு பரியந்தமும் நிலைத்து நிற்பவனே ரட்சிக்கப்படுவான். 2 கரங்களை உயர்த்தி ஊழிய பணியிலே நிற்கிற நீங்கள் உங்களுடைய ஜீவனையும் கிறிஸ்துவுக்காக அர்ப்பணிப்பீர்கள் என்று சொன்னால், இதோ ஆவியானவர்கள் நடுவிலே ஒரு மனிதனுடைய சத்தம் அல்ல, தேவனுடைய சத்தமாய் ஒலிக்கிற உன்னை கர்த்தர் எழுப்புகிறார். ஓ ரஹல சந்தரவ கத்திரவலவா ரிகத்திரிவி அந்தரவல குடக்கரவலவா. இந்த சத்தத்தை கேட்கிற அருமையான தேவ ஜனமே, ஆண்டவருடைய கூக்குரல், அவருடைய ஏக்கத்தின் ஒரு பெரும் சத்தம் உன்னை பூமியின் கடையாந்தரங்களில் இருந்து இழுக்கிறது. அல்லேலூயா. கரங்களை உயர்த்தினவர்களாய் சொல்லுங்க, ஆண்டவரே உமக்காக நான் எழும்புவேன், உமக்காக ஏதாகிலும் ஒரு காரியத்தை செய்வேன். ஆண்டவரே இனி மாம்ச இச்சைகளை நிறைவேற்றவோ, என்னுடைய அழகை குறித்தோ அலங்காரத்தை குறித்தோ என்னுடைய சொத்து சுகங்களை குறித்தோ நான் கவலை அடையாமல், தேவனே உம்முடைய அழைப்புக்கென்று உம்முடைய ராஜ்யத்துக்கென்று என்னை அர்ப்பணிக்கிறேன். ஜீவ பலியானாலும் என் ஆண்டவர் அதிலே மகிமைப்படுகிறானார். இன்றைக்கு ஆண்டவரே உம்முடைய வார்த்தை என்கிற பலிபீடத்தை என்னை வைக்கிறேன். அல்லேலூயா. 2 கரங்களை உயர்த்தினவர்களாய் சொல்லுங்க, சிலுவை சுமந்தராய் சீஷனாகுவோம், சிலுவை சுமந்தராய் சீஷனாகுவோம், சிந்தை வாழ்விலும் தாழ்மை பறிப்போம், நிந்தை சுமப்பேனும் சந்தோஷம் கொள்வோம். சத்தமாய் ஆமென். இயேசு தாங்குவார். யாரும் உணர்ச்சி வசப்பட்டு பாடாதீங்க, உணர்ந்து எஸ் ஆமென். ஒரு தேவ மனுஷன் நடு ரோட்ல அடிபட்டு சாகலாம். கர்த்தர்